அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரியும் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இது வந்து வருகிற பிப்ரவரி 2026 இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வுக்கு ஃபுல்லாக வந்து ராசி மாதம் 2 செட்டு கொஸ்டின் பேப்பர் வரும். அது வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் நடக்கும். இது வந்து சண்டே நடக்கக்கூடிய பேப்பர். இது ஃபுல்லாக இம்பார்ட்டன்ஸ். ஏற்கனவே கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் புக்கில் படிச்சிருக்கலாம், கைடில் படிச்சிருக்கலாம், நாங்கள் கொடுக்குறதையும் படிச்சிருக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருந்து 2 ரோமனாக நீங்கள் வச்சு இப்போ இருந்து டெஸ்ட் எழுதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸு ராசபாஷா இப்போ வந்து மார்னிங் நடக்கக்கூடியது. மார்னிங் 10 to 12:30 2.5 hours. மொத்தம் மார்க் வந்து 100 marks. फर्स्ट ओमन कवि और कविता का नाम बताते हुए किन किन दो पदांशों का भावार्थ हिंदी में लिखिए. இதில் வந்து பாவார்த்தம் வந்து சந்தர்ப்பம் குறிப்பு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பாவார்த்தம் சொல்லியிருக்காங்க விளக்கம். இந்த போமில் வருது. போமில் மொத்தம் வருது 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தோ பதாம்சம் அப்படின்னா 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 8 மார்க்கு. ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். सेकंड रोमन कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. போயம் ஒரு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 10 marks. எது தெரியுமோ அதை நம்பர் போட்டு நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். எஸ்ஏ ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸில் ஃபுல்லாக தமிழ் மீனிங்கோடு போட்டிருக்கோம். அங்கே போய் கூட படிச்சுக்கலாம் நீங்கள். தேர்ட் ரோமன் கின் கின் தோ தோஹே கா கண்டஸ்த ரூப்பு ஜோன் கா தியோன் லிக்கியே. இப்போ வந்து இங்கே வந்து தோகை கொடுத்துருக்காங்க. மனப்பாட செயலி மொத்தத்தில் 4 கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. தீரே தீரே ஃபல் ஹோய் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 அடியில் வரும். மேலேயும் கீழே சீர் மாறாமல் எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. மொத்தம் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். எது தெரியுமா நம்பர் போட்டு 2 மட்டும் அட்டன் பண்ணணும். ஃபோர்த் ரோமன் கின் கின் தீன் கா பாவார்த்த ஹிந்தி மே லிக்கி. அதுக்கு வந்து விளக்கம் எழுத சொல்லியிருக்காங்க. இஆர்சி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதில் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தீன் அப்படின்னா வந்து 3 மட்டும் இதுக்கு விளக்கம் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 3 மார்க்ஸு. ஃபிஃப்த் ரோமன் கின்ஹி பாஞ்சிக்கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியே. இப்போ அது வந்து மீனிங் சொல்லி மொத்தம் இதில் 10 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதி சொல்லியிருக்காங்க. பாஞ்சு அர்த்தம் அப்படின்னா 5க்கு மட்டும் வந்து மீனிங் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. மொத்த மார்க் வந்து 5 மார்க்கு. 10ல் 5 மட்டும் எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் கின்கி பாஞ்சிக்கா வாக்கியமே பிரயோகி கீஜே. இது வந்து வாக்கியத்தில் வேர்ட்ஸ் கொடுத்து சென்டென்ஸாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் வந்து இதில் வந்து 5 மட்டும் எழுதணும். அவங்க 10 கொடுப்பாங்க. இது எது தெரியுமா அதை 5 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு 2 மார்க்கு. மொத்த மார்க்கு 10 மார்க்ஸு. செவன்த் ரோமன் निम्न गद्यांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्न के उत्तर लिखिए. இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. நீச்சே அப்படின்னா இந்த பேராகிராஃப் கீழே வந்து கொஷின் இருக்குது. இந்த கொஷினை படித்து பார்த்து இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இதை கண்டுபிடிச்சி நீங்கள் விடை எழுதுகின்றாங்க. மற்றதுக்கு வந்து 5 மார்க்கு. எய்த் ரோமன் கின் கின் दो प्रश्न के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. இது ஷார்ட் கொஸ்டின் ஆன்சரு. இதில் வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும்தான் எழுதி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. நைன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே. இது வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. இந்த 3 எஸ்ஏவில் வந்து ஏதாவது 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்கு. டென்த் ரோமன் கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்ச லிக்கி. ஏகாங்கி அப்படின்னா நாடகத்தில் இருக்க எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 எஸ்ஏ இருக்குது. இதில் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். எந்த தெரியுமா அந்த நாடகத்தோட தலைப்பு போட்டு அந்த கதையை வச்சு எழுதணும். மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. 11th ரோமன் கின்ஹி தோ பாத்திரங்கா பரிச்சலிக்கு. அந்த ஏகாங்கில் நடக்கக்கூடிய பாத்திரம் கேரக்டர் பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதுக்கு வந்து மார்க்கு 10 மார்க்கு. மொத்தத்தில் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். இப்போ இங்கே வந்து ஜீவன்லால் இருக்குது. கோபால பிரசாத், குரு மகந்து, குணவந்தி, லக்ஷ்மிபாய் இந்த மாதிரி உங்கள் கேரக்டர் வச்சு நீங்கள் எது தெரியுமோ அது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. 12th ரோமன் கின்கி தோ பிரசன்னைக்கோ உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இது இந்த ஏகாங்கில் வர கொஸ்டின் ஆன்சர் தான் நாடகத்தில் வர்றது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மொத்தம் வந்து 5 இருக்குது. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்தில் விடை எழுதுகின்றாங்க. ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸ். மொத்த மார்க்கு 5 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் சந்தர்ப்ப சகித்து किन किन दो का भाव
சம்ஜாயே இதுக்கு வந்து விளக்கு எழுத சொல்லியிருக்காங்க. இஆர்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதுனா போதும். தோ கா பாவா 2க்கு மட்டும் விளக்கு எழுத சொல்லியிருக்காங்க. சம்ஜாயினா புரிஞ்சுக்கிட்டு விளக்கு எழுதுன்றாங்க. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு, ஒன்றுக்கும் 5 மார்க்கு. எங்கள் வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. எங்கள் ராதி மத்தியமா ராசபாசா பிரவேசிகா விஷாரத் புர்வாத்தே பிரவீன் உத்ராத்தே எல்லாமே நாங்கள் நிறையா போட்டிருக்கோம் வீடியோஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.